எல்லாருக்கும் வணக்கம். நான் பேச வேண்டியதெல்லாம் ப்ரொடியூசர் சதீஷ் சாரே பேசிட்டாரு. அதனால் நான் ஒருத்தர் பேர் சொல்லி ஒருத்தர் பேர் சொல்லலைன்னா அது கஷ்டம். அதனால் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நான் இந்த கதை எழுதி முடித்த அப்புறமா எல்லா கதையிலையுமே ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் சொல்லுவோம்ல, ஒரு பகல் ஒரு இரவு, ஒரு நிழல் ஒரு நிஜம், ஒரு இன்பம் துன்பம், இது எல்லாமே ஏதாவது ஒன்று தான் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு கதைக்குள்ளே இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன். அதில் ரொம்ப நல்லவனாக செல்வராகவன் சாரை சூஸ் பண்ணேன், ரொம்ப கெட்டவனாக மயம் கோபி சாரை சூஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கு அண்ணன் எப்படி ஒத்துப்பாருன்னு நினச்சேன். நான் கேட்ட உடனே, தம்பி உனக்காகடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருக்காரு. அண்ணன் நான் வேணும்னு அப்படி பண்ணல மயம் கோபி அண்ணா, அது கதாபாத்திரத்துக்காக பண்ணி வச்சேன். அதனால் அது ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். டைரக்டர் செல்வராகவன் சாரை வந்து நான் ஒரு ஊர்லேருந்து வரும்போது எப்பயாவது வாழ்க்கையில் அவரை ஒரு தடவையாவது பார்த்துட மாட்டோமான்னு என்ன மாதிரி நிறைய பேர் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டைரக்டர் ஆகிறதுக்காக வந்திருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தன். அவரை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் அவரு கூட இறைவன் பயணிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து அவரோட ஒரு 30 நாள் 40 நாள் ஷூட்டிங்கில் நின்று இருக்கேன், நடந்திருக்கேன், பேசியிருக்கேன், அவர் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கேன். இப்போ ஒரு ஸ்டேஜில் அவர் கூட உட்காந்துருக்கணும் போது என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடில. அது என்னுடைய கனவு நினைமாச்ச மாதிரி இருக்குது. சத்தியமாக நான் உங்கள் பேருக்கு எடுக்க மாட்டேன் சார். இந்த படத்தில் கண்டிப்பாக அதை காப்பாற்றுற மாதிரியான படமாக நான் இதை கண்டிப்பாக கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் சார். அப்புறம் ஏன்னா அவர் டைரக்டர் தாண்டி ஒரு நாள் சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஷூட் நடந்துனுக்குது. இப்போ இன்டர்வெல்ல கூட பார்த்துருப்பீங்க, ஒரு டார்ச் அடிச்சு தேர்ற ஷாட் ஒன்று வரும். அது வந்து ஒரு பெரிய செட்டப்பில் எடுத்துகிட்டு இருந்தோம். அது ஒரு ஒன் வேனும் போது ஒன் சைடு எல்லோரும் நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து என்டையர் க்ரூ இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் கிரவுண்ட் கிளியர் பண்ணி வச்சுருந்தோம். இப்படி கேமரா வச்சுருக்கோம். அவர் அந்த பக்கமாக அவர் வர ஷாட் அவருக்கு. அப்போ அன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணது 6 to 2 நைட்டில் முடிக்கலான்ட்டு. பட் ஆனால் அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருந்தது. அன்றைக்கி நைட் வேறு குளிர் நாங்கள் எடுத்துனுக்கிற சீசன். அப்போது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, 2 ஆச்சு 3 ஆச்சு 4 மணி ஆகிப்போச்சு. ரொம்ப நேரம் அதுக்கு மேலே அவர் குளிர் வேறு, லைட்டாக சாருக்கும் ஃபீவர் இருந்தது. ஸோ ஒரு ஸ்டேஜில் முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சாருக்கு. ஆனால் இன்னொரு கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் முடிச்சிடலாம். அப்புறம் ரொம்ப முடியலன்னொடனே சார் நான் கிளம்புறேன் டென்னிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் தூரம் நடந்துட்டார். நாங்கள் அப்படியே இந்த பக்கம் ஒரு 100 பேர், அந்த பக்கம் கிரவுண்டு கிளியராக இருக்குது, ஒரு 100 பேர் இந்த பக்கம் வெயிட் பண்ணுறோம். அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தார். அன்றைக்கி அது ஒரு பெரிய செட்டப், ஒரு ஸ்பேஸ் லைட்ஸ் 3 லைட் பண்ணியிருக்கோம், ஒரு எல்லாமே பண்ணியிருக்கோம். என்ன நினச்சாரோ தெரியாது. உண்மையிலே நான் ஏன் அவரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணுன்றது அன்னைக்கு எனக்கு அவர் நீ சரியான ஒரு டேரக்டர் தான்டா ரசிகன் வந்திருக்கேன்றதை ஃபீல் பண்ண வச்சார். அவ்வளோ பெரிய செட்டப்புக்கு அப்புறம் இந்த ஒரு சின்ன போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணல.